நண்பர்கள் அனைவரும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் மாதாந்திர பென்ஷன் மொத்த தொகையை எடுக்கும் வசதி 3 முக்கிய தகவல். என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது, இந்த தகவல்களின் அடிப்படையில் எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள், எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு மாதம் தோறும் பென்ஷன் தொகை, ஓய்வூதிய தொகையை எடுப்பதில் என்ன வகையான வசதிகளை பின்பற்றப்படுகிறது, ஏதேனும் முன்பு வழங்கப்பட்டுள்ள விதிமுறையில் அதிரடி மாற்றங்கள் எதுவும் செய்யப்பட்டுள்ளதா, கூடுதல் நன்மைகள் எதுவும் வழங்கப்பட்டுள்ளதா, இதன் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும், என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும், என்ன வகையான வழிமுறைகள் உள்ளது, என்ன வகையான நிபந்தனைகள் உள்ளது என்பது உள்ளிட்ட முழு விவரங்கள் இதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அடுத்த வீடியோவில் டைரக்டாக கிடைக்கும். பல்வேறு அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள், வருங்கால வைப்பு நிதி ஓய்வூதியம் பெறக்கூடிய பென்ஷனர்கள், தனியார் துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது பிஎஃப், இபிஎஃப்ஓ சலுகைகள் பற்றிய அறிவிப்புகள், அதற்கான வழிமுறைகள், நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் தற்போது வாழ்நாள் முழுவதும் பென்ஷன் வழங்குவது, ஓய்வூதியம் பெறுவது சார்ந்த முக்கிய தகவல்களும், அது சார்ந்த அறிவிப்புகளும், அதற்கான வழிமுறைகளும், வழிகாட்டு நெறிமுறைகளும், அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் தற்போது மாதாந்திர சம்பளத்தின் இருந்து பிஎஃப் பிடித்தம் செய்யப்பட்டாலும் பெரும்பாலான ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் எப்போது தொடங்கும், எவ்வளவு கிடைக்கும், என்ன நிபந்தனைகள் பொருந்தும் என்பது பற்றி தெளிவாக தெரிவதில்லை. இபிஎஸ்ஸின் கீழ் மாதாந்திர ஓய்வூதியம் பெற 2 அடிப்படை நிபந்தனைகளை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். முதல் நிபந்தனை, ஊழியர் குறைந்தபட்சம் 10 வருட ஓய்வூதிய சேவை காலத்தை நிறைவு செய்திருக்க வேண்டும். ஊழியரின் பிஎஃப் பங்களிப்பில் நிறுவனத்தின் பங்களிப்பில் 8.33% தொகையை இபிஎஸ்ஸில் டெபாசிட் செய்யப்படுகிறது. ஆனால் இந்த பங்களிப்பு ஒரு குறிப்பிட்ட சம்பள வரம்பை அடிப்படையாக கொண்டது. இது ஊழியர் 58 வயதிற்கு முன், அதாவது 50 வயதிற்கு பிறகு ஓய்வூதியம் பெற முடிவு செய்தால் அது முன்கூட்டிய ஓய்வூதியமாக கருதப்படுகிறது. அப்போது கிடைக்கும் ஓய்வூதிய தொகையில் நிரந்தர குறைப்பு செய்யப்படும். ஒரு ஊழியர் இபிஎஸ்ஸில் கீழ் 10 வருட சேவையை முடிக்கும் முன் வேலையை விட்டு விலகினால் அவருக்கு மாதாந்திர ஓய்வூதியம் கிடைக்காது. இந்த நிலையில் இபிஎஃப்ஓவில் இருந்து மொத்த தொகையை எடுக்கும் வசதி வழங்கப்படுகிறது. இந்த தகவல்கள் பற்றி, அறிவிப்புகள் பற்றிய, சலுகைகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோவில் டைரக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.